வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஒருநாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பாதையின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். இன்று காலை சூரத் விமான நிலையத்தை வந்தடைந்த பின்னர் கட்டுமானத்தில் உள்ள புல்லட் ரயில் நிலையத்தையும் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். பழங்குடியினர் மேம்பாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறந்த நிர்வாகத்தையே மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் உணர்த்துவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 30 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்ற பழங்குடியினர் கௌரவ தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு ஆகியோருடன் இருந்தனர். இவ்விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கொல்கத்தா ஈடன் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று முதல் இன்னிங்ஸில் இந்தியா சற்று முன்வரை 55 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து 12 ரன் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.